மழைக்காலம் வரப்போகுது. ஸோ ஹெல்த்தியாக மட்டன் சூப் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டனில் மிளகு, ஜீரகம், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு எல்லாம் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும் மட்டனை. அப்புறம் குக்கரில் நெய்யும் நல்லெண்ணெயும் விட்டுருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு. அதில் உப்பு கொஞ்சமாக போட்டு சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா வதங்கணும். ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் வதங்கும் போது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஊற வச்ச அந்த மட்டன் பீசஸ், அப்புறம் தக்காளி, மட்டன் கூடவே தக்காளியும் போடுங்க. அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதங்கினதும் இதுக்கப்புறம் தேவையான உப்பு, மட்டனை மேரினேட் பண்ணும்போதே உப்பு போடலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது சூப்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சா மேலே பொங்கி வராமல் இருக்கும். குக்கரில் விசில் வரும்போது வெளியில் தண்ணி ஊற்றாமல் இருக்கும். இப்படி மட்டனோ சிக்கனோ எதாக இருந்தாலும் சரி, ஒரு கொதி வந்த பிறகு மூடி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி போட்டுடுறேன். குடிக்கும் போதும் நீங்கள் கொஞ்சம் பெப்பரும் கொத்தமல்லி போட்டு குடித்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மட்டனுக்கு நான் யூஸ்வலாக 8 விசில் வைப்பேன். நீங்கள் எவ்வளோ வைப்பீங்க சொல்லுங்கள். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் மட்டன் சூப். நல்ல கொழுப்பு, எலும்பு எல்லாம் சேர்த்து மட்டன் சூப் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம். இது என் பையனுக்கு